குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயாத். ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, முருகனுக்கே உரிய தைப்பூசம் இன்னைக்கு. கடந்த 4-5 மாசமா நம்முடைய வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் செஞ்சுட்டு வரும் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மிகச்சிறப்பான பதிவு ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது, ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் பார்த்தேன்னா முக்கியமான பல ஊர்களிலையும் காலையில் 4:30-5 மணிக்கெல்லாம் எழுந்துண்டு குளிச்சுட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நிறையா பேர் சேர்ந்துண்டு டோலக், அந்த ஜால்ரா, சிறிய வகையான மிருதங்கம் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துண்டு அந்த பணியிலையும் திருப்பாவை திருவம்பாவைகளை பாடிண்டு பஜனை பாடல்களை பாடிண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் மிகச்சித்தையாக காலையில் இந்த பாவை நோன்பு இந்த அந்த காலத்தில் இருந்தால் மாதிரியே பஜனை பாடல்கள் பாடிட்டு இப்பயும் வந்துன்னு இருக்கா இல்லையா? அது எப்பயிலேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்தது 1949. நம்ம பெரியவா திருடமருதூரில் தங்கியிருக்கா. திருடமருதூரில் தங்கியிருக்கிறச்ச பார்த்தோம்னா காலையில் எப்பொழுதும் போல் அவர் செய்யக்கூடிய பூஜைகளெல்லாம் செய்து முடிச்சுட்டு தரிசனத்துக்கு வந்து டெய்லி கால வேளையில் உட்கார்ந்துருக்கும்போது திருவிடைமருதூரில் இருந்த ஒரு கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் தரிசனம் செய்யறதுக்காக பெரியவாள்கிட்ட, ஏன்னா அவள் 2 பேருமே பெரியவாளுடைய சிரத்தையான பக்தர்கள். அவர் பேர் மெய்யப்பன், நாட்டுக்கோட்டை செட்டியார். அவள் ஒய்ஃப் வள்ளியம்மைன்னு பேர், வள்ளியம்மை ஆச்சி. ஒவ்வொரு நாளும் அந்த ஆச்சி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தன்னுடைய கணவரோடு வருவா, உட்கார்ந்துருப்பா, கையில் புஸ்தகம் ஒன்று எடுத்துன்னு வருவா. ஒரு மணிக்குற அந்த புஸ்தகத்தை பார்த்து பாடல்களை படிச்சுட்டு நமஸ்கரிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிற பழக்கத்தில் இருந்துட்டு இருந்தார். பல நாட்கள் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் மகாபெரியவா தன்னுடைய அணுக்கத் தொண்டர் திருடமருதூர் ராமூர்த்தி ஐயரை கூப்பிட்டு, ராமு, இந்த ஆட்சி இந்த பாடல்களெல்லாம் ஏதோ படிச்சுட்டு போகிறாளே, உனக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்கார். ராமூர்த்தி மாமா, தெரியாது பெரியவா சொல்லிட்டார். உடனே அந்த ஊரில் தேவராஜ பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் திருடமருதூரில். அவர்கிட்ட நம்ம ராமூர்த்தி ஐயரையும் கண்ணன் இன்னொருத்தனுடைய கண்ணன்னு இன்னொரு அணுக்கத் தொண்டர் பெருமாள் நம்ம பெரியவாழ்கிட்டே இருக்கிறவர் கண்ணன் மற்றும் ராமூர்த்தி ஐயர் 2 பேரையுமே கூப்பிட்டு தேவராஜ பாகவதத்தை அனுப்பிச்சு இந்த பாடல்களை கத்துண்டு வர சொல்லியிருக்கார். கத்துண்டு வந்ததும் பெரியவா ராமூர்த்தியர் கண்ணன் 2 பேர்ட்டையும் கேட்டிருக்க, இப்போவாது இந்த பாடல்கள் தெரிகிறதா உங்களுக்கு? ராகத்தோட பாடுவேளா? ஓரளவு கற்றுனுட்டோம் பெரியவா, பாடுவோம் அப்படின்னு சொல்லணும் இருக்க. ஸோ இது நடந்து ஒரு 10-12 நாள் கழித்து மார்கழி மாதம் பிறந்துடுத்து.
மார்கழி பிறந்த உடனே பெரியவா என்ன பண்ணியிருக்கா, மார்கழி மாதம் முதல் நாளே தான் எழுந்துட்டு இருக்கும்போதே கண்ணன் மற்றும் ராமூர்த்தி மாமா 2 பேரையும் எழுப்பி கையில் ஒரு லாந்தர் விளக்கு, அதாவது அரிக்கின் லைட்டுமா, அந்த காலத்தில் அதான் ரொம்ப பிரசித்தி, அது கையில் கொடுத்து அந்த ஆட்சியிட்டேந்து 2 புஸ்தகத்தையும் வாங்கி 2 பேர்ட்டையும் கொடுத்து திருவிடமுருதூரில் 4 வீதியிலையும் வரா மாதிரி, அதாவது ஒரு யானையை ஏற்பாடு பண்ணி அந்த யானை மேலே ஒரு குருக்கள் குளத்தோட உட்கார வச்சு அவா 2 பேர் அணுக்கத் தொண்டர்கள்னு 5-6 பேர் சேர்ந்துட்டு கண்ணன் மற்றும் ராமூர்த்தி ஐயர் பாட அதை திருப்பி சொல்லிண்டு 4 வீதியும் வலம் மரம் வாரி பண்ணியிருக்கார். 1 மாதம் ஃபுல்லாக நடந்திருக்குது. அதுதான் நம்மளுடைய திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த 2 பேருக்கும் சொல்லி அவளோட வந்தவாளுக்கெல்லாம் சொல்லியிருக்க. இந்த மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே திருப்பாவை திருவம்பாவை மாநாடு ஒன்று திருவிடமுருதூரில் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கா பெரியவா. ஏற்பாடு பண்ணி அது மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. நடந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா நீங்கள் நிறையா கோயில்களில் இன்றைக்கும் பார்த்தேள் அப்படின்னா பழைய கும்பாபிஷேக கல்வெட்டு இருந்ததுன்னா முன்னிலை இல்லைன்னா தலைமைன்னு போட்டு உத்தண்டராம பிள்ளை ஐஏஎஸ் அறநிலையத்துறை ஆணையர்னு போட்டிருக்கும். அப்போ அவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக இருந்திருக்கார் உத்தண்டராம பிள்ளை. அத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகத்திலையும் அவர் தலைமையிலையோ முன்னிலையோ நடந்த மாதிரி கல்வெட்டுக்கள் இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவரை கூப்பிட்டு பெரியவா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வரும் மார்கழி மாதம் கோயில்களில் இந்த திருப்பாவை திருவம்பாவை பஜனை ஏற்பாடு பண்ணினா நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கார். பெரியவா சொன்னாதான் அதுக்கு வேற ஒரு வார்த்தை, வேற ஒரு மறுப்பு கிடையாது இல்லையா. உத்தரராம பிள்ளையும் எல்லா கோயில்லையும் அதை பாடுறதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கார். 49 இது நடந்திருக்கு இல்லையா. 50, 51 ஆச்சு. இந்த திருப்பாவை திருவம்பாவை பிரபலம் அடைஞ்சுடுது. எப்படின்னு கேட்டேன்னா, இதை கேள்விப்பட்ட அந்த காலத்தில் இருந்த ஒரு ஜாம்பவான்கள், கர்நாடக மியூசிக்கோட ஜாம்பவான்கள்னு சொல்கிற மாதிரி இருந்த MS அம்மா, DK பட்டம்மாள், MLV அவர்கள் மற்றும் அரியக்குடி ராமானுஜயங்கார் இவாள்லாம் மேடை கச்சேரிகளில் திருப்பாவை திருவம்பாவை பாட ஆரம்பிச்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பாவை திருவம்பாவைக்கு தமிழ் ஜாம்பவங்களான நம்ம கீவா பே விஸ்வநாதன், கீவா ஜெகநாதன் ஆகியோர்கள்லாம் சொற்பொழிவாற்றி அதனுடைய விளக்க உரையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். திருப்பாவை திருவம்பாவை நல்ல ஃபேமஸ் ஆகிடுத்து. எல்லா இடங்கள்லையும் மார்கழி மாதம் பாடல் பெற ஆரம்பிச்சுடுத்து. சொற்பொழிவுகள் ஆற்றத் தொடங்கி பொழிப்புரைகளுக்கான புத்தகங்களும் வெளிவர ஆரம்பிச்சுடுத்து. திருப்பாவை திருவம்பாவை சிறப்புடைய ஆரம்பிச்சு. இது முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கழித்து தஞ்சாவூரில் மற்ற பெரியவாளோட சாகிச்சிட்டு இருக்கும்போது பெரியவா ராமூர்த்தியை கேட்டிருக்க, ராமூர்த்தி அப்போ இந்த பாட்டு உனக்கு தெரியாது, யாரும் பாட மாட்டேன்னு சொன்னையே 49 2-3 வருஷம் முன்னால், இப்போ எல்லாரும் பாடுறாளா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. புன்முருள் புத்துண்டு ராமூர்த்தி மாமாவும் கண்ணன் மாவும் சொல்லியிருக்கா, பெரியவாளுக்குத்தான வெளிச்சம். பெரியவா இது நீங்கள் என்ன, நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறள், நீங்கள் தான் ஸ்வரூபம், சுவாமிகளோட ஸ்வரூபமே நீங்கள் தான், பரமேஸ்வரன ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியாதா? எங்கள் மூலமாக இந்த திருப்பாவை திருவம்பாவையை நீங்கள் பிரபலமடைச்ச வச்சிருக்கள். அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த பெருமை எப்படி வந்தது? நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்காது. திருப்பாவை திருவம்பாவை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பாடல்கள், பாவை நோன்புக்காக இயற்றப்பட்ட பாடல்கள். இன்னி வரைக்கும் நம்ம பாடின்னு இருக்கோம், இன்னமும் பாடப்போகிறோம். அப்படின்னா இந்த மகாபெரியவாளுடைய முன்னேற்பாடும் மகாபெரியவாளுடைய ஆக்ஞை, மகாபெரியவாளால் செய்யப்பட்ட ஒரு கைங்கரியம்தான்
சைவ வைணவர்களுக்கான கோயில்களுக்கு இன்று வரைக்கும் உயிர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல வேற எந்த ஒரு ஐயமும் கிடையாது இல்லையா? பெரியவா தான் சாட்சாத் தெய்வம், தெய்வந்தான் பெரியவா. இந்த அற்புதங்கள் வரிசையில், அதாவது இந்த திருவெம்பாவை மற்றும் சைவர்களுக்கான திருப்பாவை ரெண்டும் இன்னைக்கு வரைக்கும் மறையாமல் இருப்பதற்கு, ஒரு அற்புத பொக்கிஷமாக இன்று வரைக்கும் இருப்பதற்கு, காலம் காலமாக இன்னும் இருக்க போகிறதுக்கு நம்ம பெரியவா தான் வித்துட்ருக்கா. அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் புல்லரிக்கிறது. அவரை நம்ம நினைக்காத நாட்களே இல்லை, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். புரிகிறதா? இன்னும் ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். அது வரைக்கும் தைப்பூச திருநாளான இன்று முருகனின் அருளும் நமது பெரியவாளின் அருளும் எல்லாருக்கும் கிடைச்சி அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிண்டு மற்றொரு அற்புதத்தை அடுத்த வாரம் சந்திக்கலாமா? எல்லா